ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாசேர். 2024 பொது தேர்தல் என்பது உண்மையான தேர்தலே அல்ல, அது ஒரு பொய் தேர்தல். அந்த தேர்தலில் வெற்றி பெற்ற மோடியிலிருந்து 240 பாஜக எம்பிக்கள் அத்தனை பேருமே ராஜினாமா பண்ண போறாங்க. குறிப்பாக குஜராத்திலிருந்து தேர்வான உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ண போறாரு. குஜராத்துடைய பாஜக அரசாங்கமுமே சட்டமன்றத்தை இமிடியட்டாக கலைச்சு மறு தேர்தலுக்கு தயாராக போறாங்க அப்படின்னு சொல்லாம சொல்லியிருக்கிறாங்க தமிழிசை, எடப்பாடி பழனிசாமி, நயினார் நாகேந்திரன். ஆமாங்க, தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் மூலமாக 97 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்ட உடன் பார்த்தீங்கன்னா இவங்க அத்தனை பேருமே போலி வாக்காளர்கள். இது உண்மையான தேர்தலே அல்ல, பொய் தேர்தல். இனிமேதான் உண்மையான தேர்தல் நடக்க இருக்கு அப்படின்னு இவங்க 3 பேரும் வாக்குமூலம் கொடுப்பதை பார்க்க முடியுது. உண்மையிலே இவங்க சொல்வதை போல நீக்கப்பட்ட அத்தனை பேருமே போலி வாக்காளர்கள் தானா? இதை சென்னை கலெக்டர்ல இருந்து குஜராத்துடைய எஸ்ஐஆர் வரைக்கும் ஒப்பிட்டு இந்த வீடியோவில் நம்ம அம்பலப்படுத்த போறோம். இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. மறக்காம நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விழிப்புணர்வு பதிவு. தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த எஸ்ஐஆர் வரைவு வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பெயர் இருக்கிறதா இல்லையா அப்படின்றத இந்த வெப்சைட் மூலமாக நீங்க கண்டறிஞ்சுக்கலாம். ஒருவேளை இந்த வெப்சைட் மூலமாக நீங்க பார்த்ததுல உங்களுடைய பெயர் இல்லை என்றால் இப்போ இன்னொரு வெப்சைட் காட்டுறேன் பாருங்க. இந்த வெப்சைட்ல போயிட்டு நீக்கப்பட்டதுல எந்த வகையில் உங்களை நீக்கியிருக்கிறாங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதுல உங்களுடைய பெயர் இருந்துச்சு அப்படின்னா உடனடியாக நீங்க செய்ய வேண்டியது, நான் இப்போ காட்டுறேன்ல வெப்சைட், இதில் போயிட்டு ஃபார்ம் 6 யூஸ் பண்ணி புதிய வாக்காளராக நீங்கள் சேர்ந்து கொள்ளலாம். இறுதி நாள் பார்த்தீங்கன்னா ஜனவரி 18ஆம் தேதி வரையும் தான் இருக்குது. உடனடியாக பெயர்கள் விடுபட்டவர்கள் அத்தனை பேருமே ஃபார்ம் 6 பயன்படுத்தி புதிய வாக்காளர்களாக சேரும்படி ஒப்பீனியன் தமிழ் சார்பாக கேட்டுக்கிறோம். தமிழ்நாட்டில் எஸ்ஐஆருடைய வரைவு வாக்காளர் பட்டியல் நேற்றைக்கு வெளியாகுது. இதுவரைக்கும் வெளியிட்ட வரைவு வாக்காளர் பட்டியல்லையே அதிகமான ஓட்டர்ஸ் நீக்கப்பட்டிருக்காங்கன்னா அது தமிழ்நாடு மட்டும்தான். முதல்ல எடுக்கப்பட்ட பீகார்ல கூட 66 லட்சம் தான். இதற்கு பின்பு மேற்கு வங்கத்தில் பார்த்தீங்கன்னா 58 லட்சம் தான் நீக்கப்பட்டவர்கள். ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா 41.85 லட்சம் பேர் நீக்கியிருக்கிறாங்க. கோவாவில் 1 லட்சம் பேர் நீக்கியிருக்கிறாங்க. புதுச்சேரியில் 1 லட்சம் பேர் நீக்கியிருக்கிறாங்க. லட்சத்தீவில் 56,000 பேர் நீக்கியிருக்கிறாங்க. இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்க இந்த சமயத்தில் கேரளாவில் வெளியாக இருக்குது, அதில் 28 லட்சம் பேரை நீக்கியிருப்பதை பார்க்க முடியுது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா 97 லட்சம் வாக்காளர்களை நீக்கியிருக்கிறாங்க. முதல்ல 6.4 கோடி வாக்காளர்கள் இருந்தது, இப்போ 5.43 கோடி வாக்காளராக குறைஞ்சிருக்கு. இது எப்படி குறைஞ்சிருக்கு அப்படின்னு தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாங்கன்னா, இடம் பெயர்ந்தவர்கள் அதே போல ஆப்சென்ட்டாக இருந்தவங்க, நான் போய் பார்த்தப்ப இல்லாதவங்க பண்ணிருப்ப 66.4 லட்சம் பேர் இந்த வகையில நீக்கப்பட்டிருக்கிறாங்க. இறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா 26.9 லட்சம் பேர். டூப்ளிகேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.98 லட்சம் பேர் அப்படின்றாங்க. அப்போ என்னங்க 26 லட்சம் பேர் இறந்துருக்கிறாங்க, இறந்தவங்க பேர்லாம் அதில் இருக்கா அப்படின்னு நம்ம பிரமிப்படைய தேவையில்லை. ஏன்னா இது 2002 டிராஃப்ட் ரோலையும் இப்போ இருக்கக்கூடிய ரோலையும் கம்பேர் பண்ணி 23 வருஷம் கேப்ல 26 லட்சம் பேர் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்றதான் இதுல பார்வை. சரி, இதுல இந்த இடம் பெயர்ந்தவர்கள் 66 லட்சம் பேர் இருக்கிறாங்கல்ல, அதுதான் நாம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக மாறி இருக்கு. அதை பார்ப்பதற்கு முன்னாடி தமிழ்நாட்டில் 97 லட்சம் பேரை நீக்கிறாங்க அப்படின்னு முதல்ல ஒரு அரசியல் கட்சி தலைவர்களுக்கு என்ன வரணும்? அதிர்ச்சி தான் அடையணும். ஏன்னா இவ்வளவு பேரை நீக்கியிருக்கிறாங்களே, எவ்வளவு பேருடைய வாக்குரிமை என்பது பறிக்கப்பட்டிருக்கும் அப்படின்ற அதிர்ச்சியை அவங்க வெளியிடுவாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த எஸ்ஐஆர் களத்துல அவங்க தான் மக்களுக்கு பெரிய அளவுல உதவிகளை பண்ணாங்க. அவங்க இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, குறிப்பாக துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், எங்களுடைய முதலமைச்சர் முன்னாடியே சொன்னாரு, டைம் பத்தவே பத்தாது, யாராலையும் ஃபார்மை திருப்பி கொடுக்கவே முடியாது, அப்போ நாங்க டைம் எக்ஸ்டென்ஷன் இதுக்கு தான் கேட்டோம், ஆனால் அவங்க கண்டுக்கிறவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெயராதவர்கள் பெயர்கள் அத்தனை பேரையுமே மீண்டும் இணைப்பதற்கான முயற்சியை நாங்கள் செய்வோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாருங்க. ஆனால் அப்படியே பாஜக அதிமுக பக்கம் வந்துட்டோம், விஜய் பக்கம் வந்துட்டோம் அப்படின்னா அப்படியே வேற மாதிரி இருக்கு. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த 97 லட்சம் பேரையுமே போலி வாக்காளர்கள்ன்றாரு. இந்த போலி வாக்குகள் மூலமாக தான் திமுக வெற்றி பெற்று வந்தாங்க. இப்போ இந்த வாக்காளர்கள் எல்லாமே நீக்கப்பட்டதுனால என்ன செய்வதுன்னு தெரியாம புலம்பல் நாடகத்தை அரங்கேற்றுவதற்கு அவங்க தயாராகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு வாதம் வைக்கிறார் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி. எவ்வளவு தூரத்துக்கு தமிழ்நாட்டு மக்கள் மீது அவருக்கு அக்கறை இருக்கணும்?
ஒரு மிகப்பெரிய பதவியில் இருக்கக்கூடிய அவர் இப்படியான வார்த்தைகளை பயன்படுத்துறாரு. இத்தனைக்கு இவர் தொகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா 26,375 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ அந்த வாக்காளர்கள் எல்லாம் நியாயமானவர்களும் இருக்கலாம், இறந்து போனவங்களும் இருக்கலாம், அல்லது டூப்ளிகேட்டும் இருக்கலாம். அப்போ நியாயமானவர்கள் ஒருத்தர் பாதிக்கப்பட்டாலுமே தொகுதி எம்எல்ஏவாக இவர் பொறுப்பு தானே. அப்போ தொகுதி எம்எல்ஏவுக்கே பொறுப்பு அப்படின்னா எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்றது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் அப்படின்றப்போ 66 லட்சம் பேரை இடம்பெயர்ந்தவர்கள் என்று நீக்கியிருக்கிறாங்க. அப்படின்றப்போ அவங்களுக்கெல்லாம் குரல் கொடுக்க வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அத்தனை பேரையுமே போலி வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லி முத்திர குத்துவதை பார்க்க முடியுது. இவர்களை வச்சுதான் திமுக வெற்றி பெற்றுன்றாரு. நான் ஏற்கனவே சொன்னேன் 2002 2025 கம்பேர் பண்ணி எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப 2011 2016 தேர்தலாம் அதிமுக எப்படி வெற்றி பெற்றுச்சு? இதே வாக்குகள் வச்சு தானே வெற்றி பெற்றிருப்பீங்க. இந்த கேள்விக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி கிட்ட பதில் இருக்காது. ஏன்னா அவருக்கு மக்களை பற்றி அக்கறை இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன் அவர் என்ன சொல்றாரு? போலி வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறாங்க, எஸ்ஐஆரை பாஜக அதற்கு தான் வரவேற்றுச்சு. கொளத்தூர் தொகுதி, அதுவும் முதலமைச்சர் தொகுதியில் மட்டும் 1 லட்சம் பேர் நீக்கியிருக்கிறாங்க. அப்படின்னா இப்போ 1 லட்சம் போலி வாக்குகளை வச்சு தான் முதலமைச்சர் அங்கே வெற்றி பெற்றாரா அப்படின்ற கேள்வியை கேட்கிறாரு. முதலமைச்சர் 1 லட்சம் போலி வாக்குகளை வச்சு வெற்றி பெற்றிருக்காரு அப்படின்னா நயினார் நாகேந்திரன் உங்களுடைய திருநெல்வேலி தொகுதியில 42,119 வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கே. அப்ப நீங்களும் போலி வாக்காளரை வச்சுதான் வெற்றி பெற்றீங்கன்னு சொல்ல வர்றீங்களா? இதற்கெல்லாம் சேர்த்து நான் பதில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் தமிழிசை என்ன சொல்றாங்க அப்படின்னா, சிஎம் தொகுதியில தான் அதிகமான பேர்கள் நீக்கப்பட்டிருக்கிறாங்க போல. நாங்க நேர்மையான முறையில தேர்தல் நடத்தணும்னு விரும்புறோம். ஆனா இவங்க தான் பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் இப்படி போலி வாக்குகளை வச்சு போலி தேர்தலை நடத்தி ஓட்சோரி பண்ணியிருக்கிறாங்க. ஓட்சோரின்னு சொல்லி பாஜகவை சொல்லுவாங்க, ஆனா உண்மையான ஓட்சோரி என்பது திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜனநாயகம் காப்பாற்றப்பட்டிருக்கான் எஸ்ஐஆர்னால. உண்மையான தேர்தல் நடைபெற இருக்கிறான் 2026. இதுவரைக்கும் நடந்தது போலி தேர்தல் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு இந்த தமிழிசை. இதுவரைக்கும் நடந்தது போலி தேர்தல் அப்படின்னா 2024 தேர்தலும் இதுல தான் நடந்துச்சு. அப்ப 2024 தேர்தலில் வெற்றி பெற்ற மோடி ராஜினாமா பண்ணணுமா இல்லையா? 240 எம்பிக்களும் ராஜினாமா பண்ணணுமா இல்லையா? இங்க பாஜகவுக்கு எம்பிக்கள் என்பது 0 தான். ஆனா பிற மாநிலங்கள்லயும் இன்னைக்கு எஸ்ஐஆர்ல இவ்வளவு பேரை நீக்கிறீங்க அப்படின்னா அந்த மாநிலங்கள்ல இருந்து பாஜக எம்பி தேர்வாயிருப்பாங்கல்ல. அப்ப அவங்களாம் ராஜினாமா பண்ணணுமா இல்லையா? அவ 240 எம்பிக்களும் ராஜினாமா பண்ண வேண்டும். மோடி ராஜினாமா பண்ணுவார். ஏன்னா அது பொய் தேர்தல். உண்மையான தேர்தல் என்பது எஸ்ஐஆருக்கு பின்பு தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லி தமிழிசை சொல்வது புரிஞ்சுக்கிற முடியுதா இல்லையா? இப்போ 97 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் நீக்கப்பட்டது இது போலி வாக்காளர்கள், இதை வச்சுதான் திமுக ஜெயிக்குதுன்னு இவங்க சொல்றாங்களே. குஜராத் எஸ்ஐஆருங்க, நம்ம தமிழ்நாட்டுக்கு சாயந்தரம் ரிலீஸ் ஆகுது, காலையிலே குஜராத்தோட எஸ்ஐஆர் ரிலீஸ் ஆகுது. குஜராத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா 73.7 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறாங்க. முன்னாடி 5.08 கோடி வாக்காளர்கள் இருந்தாங்க. இப்போ 4.34 கோடி வாக்காளர்கள் தான் இருக்கிறாங்க. இறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா 18 லட்சம் பேர், இடம்பெயர்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னா 40 லட்சம் பேர், டூப்ளிகேட் ஓட்டர் பார்த்தீங்கன்னா 3.81 லட்சம் பேர், ஆப்சன்ட் ஓட்டர் பார்த்தீங்கன்னா 9.69 லட்சம் பேர், அதர் கேட்டகரின்ற பேர்ல 1.89 லட்சம் பேர் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 77 லட்சம் பேரை நீக்கி இருக்கிறாங்க. அப்ப தமிழ்நாட்டில் 97 லட்சம் பேரும் போலி வாக்காளர்னா குஜராத்தில் பாஜக ஆளக்கூடிய மாநிலத்தில் இருப்பதும் போலி வாக்காளர் தானே. அப்ப தமிழ்நாட்டில் நடந்தது பொய் தேர்தல், உண்மையான தேர்தல் இல்லை அப்படின்னா குஜராத்தில் நடந்ததும் பொய் தேர்தல் தானே. குஜராத்தில் இருந்து தானே அமித்ஷா அவர்கள் எம்பியாக வெற்றி பெற்றாரு. அப்போ காந்தி நகர்ல போட்டிட்டு அமித்ஷாவுடைய பதவியை பறிக்கணுமா இல்லையா? தமிழிசை சொல்ற கூட்டுறது தானே, நயினார் சொல்ற கூட்டுறது தானே. முதலமைச்சர் போலி வாக்குகளை வச்சுதான் வெற்றி பெற்றிருக்காரு அப்படின்னா அமித்ஷாவும் போலி வாக்குகளை வச்சுதானே வெற்றி பெற்றிருக்கிறாரு. இவங்க மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுடைய அரசாங்கமே போலி வாக்காளர்களை வச்சுதான் தேர்தல் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா குஜராத்லையும் போலி வாக்குகளை வச்சுதான் பாஜக ஆட்சிக்கு வந்துச்சா? இத்தனைக்கும் 2002 2025 கம்பேர் பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்றப்போ அந்த டைம்ல சிஎம் ஆக இருந்தது யாரு? குஜராத் சிஎம் ஆக இருந்தது மோடி தானே. அப்ப மோடி போலி வாக்காளர்களை வச்சுதான் தொடர்ச்சியாக 3 முறை குஜராத்துடைய சிஎம் ஆக வெற்றி பெற்றாரா அப்படின்ற கேள்வி வருதா இல்லையா? அப்ப தமிழ்நாட்டை போலி வாக்காளர் சொல்லக்கூடிய பிஜேபியினர், அதிமுகவினர் குஜராத்தையும் அதே மாதிரி சொல்லணுமா இல்லையா? ஏன் அதுக்கு மட்டும் சொல்ல மாட்டீங்க? இதுல ரொம்ப ரொம்ப கொடுமை என்ன தெரியுமாங்க? அந்த குஜராத் எஸ்ஐஆரையும் தமிழ்நாட்டு எஸ்ஐஆரை நான் கம்பேர் பண்ணி பார்த்தேங்க. தமிழ்நாட்டுடைய எஸ்ஐஆரை பொறுத்த வரைக்கும்
ஒவ்வொரு தொகுதியிலையும் எவ்வளவு வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு அப்படின்றத போடுறாங்க, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எவ்வளவு வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு அப்படின்றத போடுறாங்க. ஆனா அப்படியே குஜராத்தோடைய எஸ்ஐஆருக்கு நம்ம போய் பார்த்தோம்னா மொத்த வாக்காளர்கள் நீக்கப்பட்டதோடைய தகவல் அதுவும் யார் யாருன்றதை மட்டும்தான் போட்டிருக்காங்களே தவிர எந்தெந்த தொகுதியில் எவ்வளவு பேர் நீக்கப்பட்டிருக்கிறாங்க, எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வளவு பேர் நீக்கப்பட்டிருக்கிறாங்கன்ற தகவலை ஒரு மீடியா கூட வெளியிடலைங்க. இன்னைக்கு முதலமைச்சர் தொகுதியில 1 லட்சம், துணை முதலமைச்சர் தொகுதியில 89,000, நயினார் நாகேந்திரன் தொகுதியில 40,000, எடப்பாடி பழனிசாமி தொகுதியில் 26,000 ஓட்டு போலி ஓட்டு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தொகுதி வாரியாக லீடர்ஸுடைய தொகுதி வாரியாக செய்திகளை போடக்கூடிய நிறுவனங்கள் குஜராத்துடைய எஸ்ஐஆருக்கு மட்டும் ஏன் போடவே மாட்டீங்க? தேர்தல் ஆணையமே இதை வெளியிட்டுச்சா அப்படின்றது தெரியல. ஏன்னா எந்த நியூஸ்லையுமே, நானும் காலையிலேருந்து பெரட்டி பார்த்துட்டேன், எந்த நியூஸ்லையுமே மாவட்ட ரீதியாகவோ தொகுதி ரீதியாகவோ குஜராத்துடைய எஸ்ஐஆர் பற்றின டீட்டெயிலே இல்லை. அப்போ நம்ம இப்போ எப்படி முதலமைச்சர் தொகுதியில் 1 லட்சம் பேர் போலி வாக்காளர்னு சொல்கிறாங்களோ அதே போல் அமித்ஷாவுடைய தொகுதியில் இவ்வளவு லட்சம் பேர் போலி வாக்காளர்கள், பாஜக வென்றிருக்கக்கூடிய குஜராத்தில் ஒவ்வொரு எம்எல்ஏக்கள் வாரியாக இவ்வளவு பேர் போலி வாக்காளர்கள், அவங்களுடைய ஓட் டிஃபரன்ஸுக்கும் போலி வாக்காளருடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, இப்படி எல்லாம் கம்பேர் பண்ணி நம்ம சொல்லிடுவோன்றதுக்காக தான் இவங்க குஜராத்தோட எஸ்ஐஆருக்கு மட்டும் மறைச்சிருக்கிறாங்க. ஏன்னா மேற்கு வங்கத்தில் கூட தொகுதி வாரியாக வெளியிட்டிருக்கிறாங்க தமிழ்நாடு மாதிரியே. அப்போ ஏன் குஜராத்துக்கு மட்டும் அதை வெளியிடலை? ஏன் தேர்தல் ஆணையம் இப்படி மறைமுக வேலையை பாஜகவுக்கு ஆதரவாக பண்ணுது அப்படின்ற கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன். அப்போ திடீரென இவ்வளவு வாக்காளர்கள் தங்களுடைய சொந்த மாநிலத்தில் நீக்கப்பட்டிருக்கிறாங்கன்ற அந்த கவலை உணர்வோ எச்சரிக்கை உணர்வோ அல்லது அவங்க எப்படியாவது மறுபடியும் விடுபட்டவர்களை சேர்க்கணும் அப்படின்ற கடமை உணர்வோ துளியளவும் இவங்களுக்கு இல்லை. இவங்களாவது பரவாயில்லைங்க, டிவிக்கேன்னு ஒரு கட்சி இருக்கு, விஜய் கட்சி, அவங்களுடைய ஐடி விங் வெளியிட்டிருக்கிறாங்க. என்ன வெளியிட்டிருக்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் 97 லட்சம் பேரை நீக்கிட்டாங்க, ஆனால் இந்த டெல்லியை எதிர்க்க முடியாமல் துணிவில்லாமல் சமரசம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த அப்பா அரசு அப்படின்னு சொல்லி ஒரு பதிவை போட்டுக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் தானே அங்கே நீக்கி இருக்கிறது, தேர்தல் ஆணையம் யார் கட்டுப்பாட்டில் இருக்குன்றது ஊரறிஞ்ச விஷயம். ஒன்றிய பாஜக அரசை கண்டிக்க துப்பு இல்லாத இந்த டிவிக்கே விஜய் கட்சி இங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சியை, இங்கே இருக்கக்கூடிய மக்களை எப்படியாவது எஸ்ஐஆர் பட்டியலில் சேர்த்து விட வேண்டும் என்று தெரு தெருவாக வீடு வீடாக அலைஞ்சு உழைச்ச அந்த கட்சியை பார்த்து உங்களுக்கு எதிர்க்க துப்பு இல்லைன்னு சொல்லி மடைமாற்றம் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களெல்லாம் இந்த லிஸ்ட்லேயே சேர்க்கக்கூடாது. ஆனாலும் இவங்களுடைய யோகியதை மக்களுக்கு தெரியணும் அப்படின்றக்காண்டி தான் இதை நான் சொல்கிறேன். சரி, இது ஒரு பக்கம் இருக்க, இவங்க சொல்கிற மாதிரி 97 லட்சம் பேரும் போலி வாக்காளரா அப்படின்னா சென்னை கலெக்டர் மிக அருமையாக சொல்கிறாரு. இதை ரொம்ப கவனிக்க வேண்டியது, நம்ம இறந்தவர்களையோ டூப்ளிகேட்டோ இதெல்லாம் நம்ம புறந்தள்ளிடலாம். அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது முக்கியமானது இடம்பெயர்ந்தவர்கள், அப்புறம் ஆப்சென்ட், இந்த 2 பேர் தான். இது மட்டும் பார்த்தீங்கன்னா 66 லட்சம் பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக சொல்கிறாங்கல்ல. இப்போ இந்த இடம்பெயர்ந்தவர்கள் எப்படி வகுக்கிறீங்க? அதுவும் சென்னையில் மட்டும் பார்த்தீங்கன்னா 35.6% ஓட்டு, கிட்டத்தட்ட 14.25 லட்சம் ஓட்டு காணாமல் போயிருக்கு, அது நீக்கப்பட்டிருக்கு. அப்போ இது எப்படி 3இல் 1 நீக்கிருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது மிக தெளிவாக ஒரு விஷயத்தை சென்னை கலெக்டர் சொல்றாரு. ஷிஃப்ட் ஹெவியா இருக்குள்ள உங்களுக்கு, இப்ப நீங்க தொகுதி மாறி இருப்பாங்கல்ல, இங்கதான் இருப்பாங்க அவங்க, they will be here somewhere. இங்க இப்போ இந்த எஸ்ஐஆர் கவுன்சில் படி நீங்க ஷிஃப்ட் ஆனாலே ஓட்டு போயிடும். ஆள் இங்கதான் இருப்பாரு, அவரு மேபி இருக்கலாம், அவரு இப்ப ராயபுரத்துல இருந்திருப்பாரு, இப்ப பெரம்பூர்ல இருப்பாரு, பழைய ரோல்ல அவர் இந்த பிளேஸ் மாறின உடனே ஓட்டு வெளியே போயிடும், திரும்ப he has to come through form 6. அதாவது இடம் பெயர்ந்தவர்கள் அப்படின்றதுல தொகுதி மாறி இருந்தால் கூட அவங்களுடைய பெயரை நாங்க நீக்கி இருப்போம். இப்படி மட்டும் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் பேரை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறோம். இவங்கெல்லாம் முன்னாடி 2002 ஒரு தொகுதியில் இருந்திருப்பாங்க, இப்போ வேற தொகுதிக்கு மாறி இருப்பாங்க. அதனால இவங்களை எஸ்ஐஆர் வரைவு பட்டியலில் சேர்க்க முடியல, இவங்களை ஃபார்ம் 6 மூலமாக மீண்டும் சேர்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ இங்கே போலி வாக்காளர்கள் இவங்க கிடையாது, இவங்க இடம்பெயர்வு பண்ணியிருக்கிறாங்க. ஒரு தொகுதியில் வாடகை வீட்டில் இருக்கிறாங்க சென்னையில் அப்படின்னா அவங்க ஒரு தொகுதியில் ஒரு வருஷம் இருக்கிறாங்க, 2 வருஷம் இருக்கிறாங்கன்னா வேறு ஒரு தொகுதிக்கு கூட நகர்ந்து போகலாம். இப்போ சென்னை பெருநகர சென்னையாக மாறிக்கிட்டே இருக்கு. செங்கல்பட்டு, தாம்பரம், அந்த தாம்பரத்தை சுற்றி இருக்க பகுதிகளெல்லாம் இப்போ வீடாயிருச்சு. 2002 அப்படிலாம் கிடையாது. அப்போ இங்கேருந்து இடம்பெயர்ந்து போகிறாங்கன்னா அவங்க வேற தொகுதியாக மாறுறாங்க, அங்கே வாக்காளர்ல பட்டியலில் சேர்ந்துருப்பாங்க. அப்படின்றப்போ
கண்டிப்பாக அவங்களுடைய பேர் நீக்கப்பட்டிருக்கும். அப்படிதான் இடம்பெயர்ந்தவர்களை நாங்கள் வகுத்திருக்கோமே தவிர ஏதோ தமிழ்நாட்டிலேருந்து வட இந்தியாவுக்கு போயிட்டாங்க, தமிழ்நாட்டிலேருந்து வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லலை அப்படின்றது தான் சென்னை கலெக்டர் சொல்லக்கூடிய ஒரு வாக்குறுதியாக, வாக்கு மூலமாக இருக்கு. அப்போ 97 லட்சம் பேரும் போலி வாக்காளர்கள் சொல்லுவது இங்கே அடிபட்டு போதா இல்லையா? அப்ப நியாயமான வாக்காளர்கள் இந்த SIR என்ற ஒரே காரணத்திற்காக நீக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிற முடியுதா இல்லையா? அவங்க என்னங்க பண்ணுவாங்க? வாடகை வீட்டில இருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறாங்க, தொகுதி மாறினா இவர்கள் வைத்திருக்கக்கூடிய கேட்டகரி கிரிட்டீரியானால தான் அவங்க நீக்கப்பட்டிருக்காங்களே தவிர அவங்க ஒருபோதும் போலி வாக்காளர்கள் கிடையாது அப்படின்றது தான் என்னுடைய பார்வை, சென்னை கலெக்டருடைய பார்வை, தமிழ்நாட்டுடைய பார்வை. இதுல இடம்பெயர்ந்தவர்கள் அப்படின்றதுல மொத்தமா 66 லட்சம் பேர் அதே வரல, ஆப்சென்ட்ன்ற பேர்லயும் வந்திருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபார்மு கொடுத்தும் வராதவர்கள் அல்லது ஃபார்ம் வாங்கவே வராதவர்கள் அப்படின்றது. அப்போ தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் வீடு வீடாக போய் BLOக்கள் ஃபார்ம்களை கொடுத்துருக்கணும். ஃபார்மை வாங்குவதற்கு வீடு வீடாக போயிருக்கணும். ஒரு முறை மட்டுமல்ல 3 முறை போயிருக்கணும். 3 முறை போயினா பிறகு கிடைக்கல அப்படின்னா ஆப்ஷனில் சேர்க்கணும். ஆனால் இங்கே அப்படி நடக்கவே இல்லை. ஏன்னா டைம் இல்லை, 30 நாட்கள் மட்டும் இருக்கலாம்னு அவங்க குறை சொல்லவும் முடியாது. ஒரு இடத்துல அவங்க வந்துட்டு முகாம் மாதிரி நடத்தி நாம தான் எல்லாரும் போய் வாங்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2002 ஓட்டு போட்டது எங்கே இருக்குன்னே தெரியாது, அல்லது 2002 ஓட்டு போட்டது எனக்கு தெரியும் ஆனால் பாகம் நம்பரும் வரிசை நம்பரும் தெரியாது, அப்போ இருந்த ஓட்டர் ஐடி என்கிட்ட இல்லைன்னு சொல்லி வேற ஊரில் வசிக்கக்கூடிய மக்கள்லாம் படாத பாடுபட்டாங்க. அப்போ அதெல்லாம் நம்ம பார்த்தோமா இல்லையா? அப்போது ஆப்சென்ட் அப்படின்ற பேரில் தேர்தல் ஆணையம் எப்படி இவங்களாகவே ஆட்களை சேர்த்துட்டாங்களா அப்படின்ற கேள்வி எனக்கு எல்லாமே இல்லை. அப்போ இதன் மூலமாக மட்டுமே 66 லட்சம் பேரில் 60 லட்சம் பேருக்கிட்ட தமிழ்நாட்டில் மீண்டும் இணைவதற்கான வாய்ப்பு என்பது இருக்குது அப்படின்றதான் என்னுடைய பார்வை. ஏன் மற்ற மாநிலத்தை விட தமிழ்நாட்டில் கூடுதலாக வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு என்பதற்கு பின்னணியும் இதுதான் இருக்குமோன்னு தோணுது. ஏன்னா இதில் முறைகேடு அப்படின்றது நடந்திருக்கவும் வாய்ப்பு இருக்குமோன்ற ஒரு பக்கம் பார்வை வருது. ஏன்னா நம்ம ஃபார்மை ஃபில் பண்ணி அந்த ஃபார்மை போய் BLO அதிகாரிகிட்ட கொடுக்கக்கூடிய பொறுப்பு வரை தான் திமுகவோட பொறுப்பு. அதன் பின்பு அவங்க பண்ணுறது தேர்தல் ஆணையம் தான். லிஸ்ட்டை எப்படி அவங்க பகுப்பாய்வு பண்ணாங்க, எந்த அடிப்படையில் தேர்வு பண்ணாங்க, எந்த அடிப்படையில் வந்துட்டு வெளியிட்டாங்கன்றது வரைக்கும் மறைமுகமாக தேர்தல் ஆணையத்துறை செயல்பாடு தான். நீங்கள் வந்துட்டு கொளத்தூர் தொகுதியாக இருக்கட்டும், சேப்பாக்கம் தொகுதியாக இருக்கட்டும், இதிலெல்லாம் முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிகள் நீக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ OPSஓ இருக்கக்கூடிய தொகுதிகள்லாம் கம்மியான ஓட்டுகள் வந்து நீக்கப்பட்டிருக்கு. மேற்கு வங்கத்தில் முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஓட்டுகள்லாம் நீக்கப்பட்டிருக்கு, அந்த தொகுதியெல்லாம் நிறைய ஓட்டுகள் காணாமல் போயிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பார்வைக்கப்படுது. கேரளாவை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா ஒரு முன்னாள் MLA சென்ற தேர்தல் வரைக்கும், உள்ளாட்சி தேர்தல் வரைக்கும் ஓட்டு போட்டவருடைய அந்த ஓட்டு வாக்குரிமை என்பது பறிக்கப்பட்டிருக்குங்க. முன்னாள் MLA உடைய ஓட்டே பறிக்கப்பட்டிருக்கு. அப்போ இப்படியான சூழல் எல்லாம் அந்த ஃபார்மை கொடுத்த பிறகு என்ன ப்ராசஸ்ல அவங்க பண்றாங்க அப்படின்ற கேள்வி இருக்கு. அதில் வெளிப்படைத்தன்மை என்பது இல்லை. அப்போ அந்த வெளிப்படைத்தன்மையும் ஒரு பக்கம் இல்லை. இன்னொரு பக்கம் ஃபார்ம் கொடுத்த அந்த இடம்பெயர்ந்தவர்கள் என்பதற்காகவே நீக்கியதும் தப்பு. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே குக்கிராமத்தில் இருக்கக்கூடியவர்கள் நகரத்துக்கு வரலாம், நகரத்தில் இருக்கக்கூடியவர்கள் சென்னைக்கு போகலாம், சென்னையிலே வந்து ஏகப்பட்ட மக்கள் வந்து குடிபெயர்ந்திருக்கிறாங்க. அப்படின்றப்போ இடம்பெயர்ந்தவர்களே இங்கே அதிகமாக இருக்கிறனால தான் இந்த ஒரு லிஸ்ட் வந்திருக்கே தவிர இவங்கெல்லாம் போலி வாக்காளர்கள், இவங்களை வச்சு தான் திமுக வெற்றி பெற்றுச்சு, இதெல்லாம் பாஜகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் அப்படின்ற மாதிரி பிம்பம் பட்டினீங்கன்னா அது உங்களுக்கு ஓட்டு போட்டால் அல்லது உங்களுக்கு ஓட்டு போடாமல் தேர்தலில் பங்கெடுக்கக்கூடிய அந்த மக்களுடைய வாக்குரிமை நீங்கள் கொச்சப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 97 லட்சம் ஓட்டர்களும் போலி வாக்காளர்கள் அப்படின்னா குஜராத்தில் 73 லட்சம் பேரை நீக்கியிருக்கிறாங்களே, அதுக்கு பேர் என்ன? அப்போ குஜராத்துடைய பாஜக அரசு ராஜினாமா பண்ணுமா? இது நேர்மையான தேர்தல் இல்லை, பொய் தேர்தல் அப்படின்னா மோடி ராஜினாமா பண்ணுவாரா, அமித்ஷா ராஜினாமா பண்ணுவாரா, 240 MPக்களுமே ராஜினாமா பண்ணுவாங்களா? மீண்டும் SIR நாடு முழுவதும் எடுத்துட்டு மறு தேர்தலை வந்துட்டு நடத்துவதற்கு மோடி தயாராவாரா? அது வரைக்கும் பிரதமர் பதவியை நான் ராஜினாமா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாரா? என்ன தமிழிசை, எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நயினார் நாகேந்திரன் அவர்களே, உங்களுக்கு தான் அந்த கேள்வி, பதில் சொல்லுங்க. நன்றி.